ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி உற்சாகமாகவே சொல்லுவோமா? இந்த நாளிலும் தெய்வ சமூகத்தில் அவருடைய பாதத்தில் கூடி வந்திருக்கிற உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரை துதிப்பதும் அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் எவ்வளவு நல்லது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் நாம் வாசித்ததான இந்த சங்கீதம் 23 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம். இது தாவீதினால் எழுதப்பட்ட சங்கீதம் என்று நமக்கு தெரியும். எத்தனை பேர் அந்த சங்கீதத்தை அடிக்கடி வாசிப்பீங்களா? எத்தனை பேருக்கு மனப்படமா தெரியும்? ஓரளவுக்கு தெரியுமா? ஃபுல்லா தெரியுமா? நல்லாவே தெரியும் இல்லையா? உலகம் முழுவதும் இருக்கிற தெய்வ பிள்ளைகளால அதிகமாக நேசிக்கப்படுகிற வாசிக்கப்படுகிற ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தை அநேகர் மனப்படமா செய்து வைத்திருப்பான். தாவீது அவன் ஒரு சிறுவனாக இருக்கும் போது அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். நமக்கு தெரியும். அவன் ஆடுகளை மேய்க்கும் போது அவன் மேய்ப்பன் என்கிற ஸ்தானத்தில் தேவனையும் ஆடுகள் என்கிற ஸ்தானத்தில் தண்ணியும் வைத்து இந்த சங்கீதத்தை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? எழுதி வைத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி தேவன் அதிகமாக ஒரு உருவகத்தை அவர் சொல்லியிருப்பார் என்று சொன்னால் தன்னை ஒரு மேய்ப்பனாகவும் தன்னுடைய ஜனங்களை அவர் ஆடுகளாகவும் சித்தரித்து அவர் அநேக முறை என்ன பண்ணியிருக்கிறாரு? தன்னுடைய ஜனங்களோடு அவர் பேசியிருக்கிறார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமிக்கு வந்தபோது அவர் சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்தை நீங்க அதிகமா பார்க்கும் பொழுது தேவனுடைய அன்பை குறித்து, அவருடைய கரிசனையை குறித்து, அவருடைய பராமரிப்பை குறித்து, அவருடைய பாதுகாப்பை குறித்து, அவருடைய வழி நடத்துதலை குறித்து, அவர் எப்பொழுதும் நம் அருகிலே இருக்கிறார் என்பதை குறித்து இந்த இடத்துல என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டிருக்கிறது. யார் ஒருவர் அவரை பின்பற்றி செல்கிறார்களோ, யார் ஒருவர் அவரை தொடர்ந்து பின்பற்றி செல்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில என்னென்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்வார்கள் என்பதற்கு வாக்கு தத்தங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணப்பட்டிருக்குது? சொல்லப்பட்டிருக்கு. 1வது வசனத்துல பார்க்கிறோம், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் என்ன அடைய மாட்டேன்? தாழ்ச்சி அடைவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. தாழ்ச்சி அடைவதில்லை என்று சொன்னால் நான் ஒன்றிலும் என்ன செய்ய மாட்டேன்? குறைவுபட மாட்டேன். கர்த்தர் என்னை குறைவுபட விட மாட்டார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க தாழ்ச்சி அடைய மாட்டீங்க. உண்மையா ஆண்டவரை நீங்க பின்பற்றி போனீங்கன்னா உங்க வாழ்க்கையில ஒரு நாள் என்ன வராது? தாழ்ச்சி வராது. அப்படி தாழ்ச்சி வருது அப்படின்னா உங்களை நீங்களே சோதித்து பாருங்க. நீங்க ஆண்டவரை தான் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கீங்களா? அவர் சத்தத்துக்கு உண்மையா செவி கொடுத்து நீங்க நடக்கிறீங்களா? அவர் காட்டுகிற வழியில நீங்க போறீங்களா என்பதை நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். பாருங்க, 2வது வசனத்துல அவர் சொல்கிறார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை என்ன பண்றாரா? கொண்டு போய் விடுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆடுகளுக்கு கவலையே இல்லை, அப்படிதானே? எந்த ஆடாவது கவலைப்பட்டு பார்த்துருக்கீங்களா? அதுக்கு நம்பிக்கைலாம் யாரு மேலதான்? மேய்ப்பன் மேலதான். மேய்ப்பன் தான் ஆட்டை குறிச்சு என்ன பண்ணுவாரு? கவலைப்படுவார். ஐயோ, நாளைக்கு எந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகணும், எங்க புல் இருக்கும், எங்க தண்ணி இருக்கும் அப்படின்னு மேய்ப்பன் தான் என்ன பண்ணுவாரு? கவலைப்படுவார். நம்முடைய ஆண்டவர் நம் மீது அதிக அக்கறை உள்ளவராக இருக்கிறார். நம்மை அவர் எங்க கொண்டு போறாரா? ஒரு பசுமையான புல்லுள்ள இடங்களில் நம்ம என்ன பண்றாரா? கொண்டு போய் விடுகிறார். அமர்ந்த தண்ணீர் அடியில கொண்டு போய் விடுகிறார். ஆனால் ஆடுகளாகிய நீங்க என்ன பண்ணணும்? இந்த புல்லுல அங்க இருக்கிற அந்த மேய்ச்சலை நீங்க என்ன பண்ணணும்? நல்லா மேயும். பாருங்க, சரியா மேயாத ஆடு, சரியாக தண்ணி குடிக்காத ஆடு என்ன எப்படி இருக்கும்? அது ஓஞ்சானாட்டம் தான் இருக்கும். மேய்ப்பனே அந்த இடத்துல கொண்டு போய் விட்டாலும் அது எடுக்க வேண்டிய அந்த ஆகாரத்தை, குடிக்க வேண்டிய அந்த தண்ணீரை குடிக்கலன்னா அது புஷ்டியா என்ன பண்ணாது? இருக்காது. அப்ப மேய்ப்பன் மேல தப்பா, ஆடு மேல தப்பா? சில ஆடுகள் இன்னைக்கு ஆண்டவர் கொண்டு போய் விட்டாலும் அது என்ன பண்ண மாட்டது? மேய மாட்டது. ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு போய் விடுகிறார் புல்லுள்ள இடங்களிலே, அமர்ந்த தண்ணீர்கள் இருக்கிற இடத்துல. ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. நீங்க புஷ்டியா இருக்கணும், நீங்க செழிப்பா இருக்கணும், நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும் தான் யாருடைய ஆசை? மேய்ப்பனுடைய ஆசை. பாருங்க, அடுத்தது சொல்கிறார், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் என்ன செய்யறாரு? நடத்துகிறார். நம்ம எல்லாம் சரியா இருக்கிறோம்,
நம்ம எல்லாம் ஒழுங்கா இருக்கிறோம் அப்படின்றதுனால அவர் நடத்தல. அவருடைய நாமத்து நிமித்தம் நம்மளை என்ன செய்யறாரா? நீதியின் பாதையில் நடத்துகிறார். அவருடைய நாமம் என்ன? அவர் நாமம் பரிசுத்தமானது. அல்லேலூயா. அந்த பரிசுத்தமான நாமத்தினால, அந்த நீதியுள்ளவர் நாமத்தினால அவர் நம்மை நீதியின் பாதையில் என்ன செய்யறாரு? நடத்துகிறார். ஆத்துமாவை தேற்றுகிறார். அந்த வார்த்தையை நீங்க வாசிக்க வாசிக்க பெற்றுக்கொள்ள உங்க ஆத்துமா தேற்றப்படும். எத்தனை பேர் ஆண்டுடைய வார்த்தையினால உங்க ஆத்துமா தேற்றப்பட்டிருக்கிறது? அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? அல்லேலூயா. நம்ம சோர்ந்து போயிருக்கிற நேரத்துல, பலவீனப்பட்டு கிடக்கிற நேரத்துல அவருடைய வார்த்தை தான் நம்மை தேற்றும். பாருங்க, அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இப்போ துபாய், கத்தார், சவுதி அரேபியா, இந்த இடங்கள் எல்லாம் மரண பயம் இல்லையா? மரண பள்ளத்தாக்கு போல என்ன பண்றாங்க? வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. வெளியில வர முடியல. எந்த நேரத்துல எந்த ஏவுகான தாக்கும், எங்க எந்த ஆபத்து இருக்குன்னு தெரியாது. அப்படிப்பட்ட நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய எல்லையே இதுதான், மரணம் தான். அந்த மரண விளிம்பில் நின்றாலும் சங்கீதக்காரன் சொல்கிறார், நான் பயப்படேன். ஆமென். அல்லேலூயா. நாம எத்தனை பேர் நீங்க பயத்தோட இருக்கிறீங்க? மரணத்தை குறித்த பயமோ அல்லது மற்ற காரியங்களை குறித்த பயமோ? கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவரீ என்னோடு கூட இருக்கிறீர். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த மரண இருளின் நேரத்துல நமக்கு ஒண்ணுமே புரியாது, ஒண்ணுமே விளக்காது. ஏதோ கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி என்ன நடக்கும்ன்றதே உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், அந்த இருளில் உள்ள சூழ்ந்திருக்கிற நேரத்துல கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு கோலும் ஒரு தடியும் என்ன செய்யணும்? தேற்றும். அவருடைய வார்த்தை நம்மை தேற்றக்கூடியதாக இருக்கிறது. 4வது வசனம் சொல்கிறது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா. பாத்திரம் நிரம்பி வழியும். உங்களை அழிப்பதற்கு, உங்களை ஒன்றுமில்லாமல் செய்வதற்கு சத்துரு திட்டம் போட்டிருக்கிற வேலையில ஆண்டவர் ஒரு திட்டம் போட்டிருக்கிறார். என்ன தெரியுமா? அதே சத்துருக்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை கர்த்தர் என்ன செய்வார்? ஆயத்தப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, சாத்தானுடைய திட்டம் ஒரு நாளும் உங்க வாழ்க்கையில் என்ன செய்யாது? நிறைவேறாது. தேவன் உங்க மேல என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ அது மாத்திரம் தான் நிறைவேறும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? அதற்காகத்தான் கர்த்தர் உங்க தலை என்ன பண்றாரு? எண்ணெயால என்ன பண்றாரு? எண்ணெய் என்பது ஆண்டுடைய அபிஷேகத்தை குறிக்கிறது. இன்னும் எத்தனை பேர் அபிஷேகம் பெறாம இருக்கிறீங்க? ஆண்டுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளாம இருக்கிறீங்க? ஆண்டவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அது பிதாவாகிய தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. நீங்க வாஞ்சியோடு தாகத்தோடு கேட்டீங்கன்னா உங்களை தம்முடைய வல்லமையினால், ஆவியினால், அபிஷேகத்தினால் நிரப்பி உங்க பாத்திரம் நிரம்பி வழியக்கூடிய அளவுல கர்த்தர் உங்களை நிரப்புவார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய தேவன் எப்பொழுது கொடுத்தாலும் அரைகுறையா கொடுக்கிற தேவன் அல்ல, நிரம்பி வழிய செய்கிற நம்முடைய தேவன் இல்லையா? கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று அப்படியே நிறுத்தாம அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து விடும்படி என்ன செய்வாங்க? போடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியா பாருங்க, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களா என்ன செய்வேன்? நிலைத்திருப்பேன். நன்மையும் கிருபையும். தேவ பிள்ளைகளே, நாம தொடர்ந்து போக வேண்டாம். கர்த்தரை தொடர்ந்து நாம போகும்போது நன்மையும் கிருபையும் நம்மை தொடர்ந்து வரும். ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன், அவைகள் என் சத்தத்துக்கு என்ன பண்ணுகிறது? செவி கொடுக்கிறது, அவைகள் எனக்கு பின் செல்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் நீங்க ஆண்டவருக்கு பின் சொல்கிறீர்களோ நன்மையும் கிருபையும் உங்களை பின்பற்றி வரும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வீட்டில நான் என்ன செய்வேன்? நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தருடைய வீடு என்பது தேவனுடைய சபை. இந்த உலகத்தை விட்டு நாம் போகும்போது கர்த்தருடைய வீடாகிய அந்த பரலோக கானான் தேசத்துக்கு நாம் போகிறோம். இந்த பூமியில கர்த்தருடைய வீட்டில் நிலைத்திருக்கிறவர்கள் அங்கேயே என்ன செய்வாங்க? நிலைத்திருப்பார்கள். எத்தனை பேர் அந்த காரியத்துக்காக வாஞ்சித்து கொண்டிருக்கிறீங்க? இப்பொழுது நடக்கிற அந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது சீக்கிரத்தில் ஆண்டுடைய வருகை சம்பவிக்கும் என்று சொல்லி வேத அறிஞர்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எல்லாரும் ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஆண்டவரை சந்திக்க ஆயத்தமா? ஒரு 2 பேர் தான் ஆமைன்றீங்க, மற்றவங்க இப்படியே பூமியில இருந்தெல்லாம் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சீக்கிரம் வர போறார். அவரை சந்திக்கிறதுக்கு நீ என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் ஆயத்தமா இருக்கணும். இன்றைக்கு மட்டும் அல்ல, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்தா போயிடும் பாஸ்டர், மற்ற நாள்லாம் வந்தா என்னவோ தெரியல அப்படின்னு நினைக்காது. எல்லா நாளும் எப்படி இருக்கணும்? அவரை சந்திக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கணும்.
அவர் எப்பொழுது வருவார் என்று யாருக்கும் தெரியாது. சேவல் கூவும் நேரத்திலேயோ அல்லது பகல் நேரத்திலேயோ இரவு நேரத்திலேயோ எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். அவர் வருகைக்கான அடையாளங்கள் எல்லாம் வேகமாய் துரிதமாய் நம்முடைய காலகட்டத்தில் என்ன பண்ணிட்டே இருக்குது, சம்பவித்துக் கொண்டே இருக்கிறது. தேவ பிள்ளையே, நீங்க மட்டும் ஆயத்தப்பட்டா போதாது, உங்களை சுற்றி இருக்கிற அநேகரை, உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். எங்க போறதுக்கு? கர்த்தருடைய வீடு. இதுதான் கர்த்தருடைய வீடு. இந்த கர்த்தருடைய வீட்டுக்குள்ள வந்தாதான் அந்த வீட்டுக்கு என்ன பண்ண முடியும், போக முடியும். ஆமென். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவீங்களா? ஆண்டவர்கிட்ட கண்களை மூடி கேளுங்க. ஆண்டவரே, கர்த்தருடைய வீடு அதுதான் நிரந்தரமானது. இந்த பூமியில் நம்ம கட்டியிருக்கிற வீடெல்லாம் நிரந்தரமானது அல்ல. கர்த்தருடைய வீடு தான் நிலையானது. ஸ்தோத்திர தெய்வ பிள்ளைகளை, உங்களை ஆண்டவர் அந்த வீட்டுக்கு வரணும்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அதற்கு நீங்க நிலைத்திருக்கணும், சத்தியத்தில் நிலைத்திருக்கணும், அவருடைய அன்புல நிலைத்திருக்கணும், அவருடைய ஸ்தோத்திரம் அவருக்குள்ள நிலைத்திருக்கணும். அப்பொழுதுதான் நாம் அந்த வீட்டுக்குள்ள நாம் போக முடியும். இன்னைக்கு அநேகர் நிலைத்திருக்க முடியாதபடி அவர்கள் வழி தவறி போய்விட்டார்கள், காணாமல் போய்விட்டார்கள். அவர்களையும் ஆண்டவர் எப்படியாவது கொண்டு வந்து சேர்க்கணும். அதற்காக நீங்க பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை உங்க குடும்பத்தாரா இருக்கலாம், வழி விலகி போனவர்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் அவர்களையும் கொண்டு வாங்கப்பா. இந்த நோவா பேழை செய்தது போல கர்த்தர் தம்முடைய சரீரமாகிய பேழையை இன்னைக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். சபையே, நீ மனம் திரும்ப வேண்டிய காரியத்துல மனம் திரும்பு, விட்டுவிட வேண்டிய காரியத்தை விட்டுவிடு. அவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. இதோ வருகிறேன் என்று சொன்னவர் சீக்கிரமாய் வருவார். அவரை சந்திக்க நீ ஆயத்தப்படு. வேதம் சொல்லுகிறது, அக்கிரமம் செய்கிறவன் இன்னும் அக்கிரமம் செய்யட்டும், பாவம் செய்கிறவன் இன்னும் பாவம் செய்யட்டும், பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவன் கிரிகளுக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இதுவரைக்கும் சொல்லப்பட்ட வார்த்தைகள் அப்படியே துல்லியமாய் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இனிமேலும் அது நிறைவேறப் போகிறது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. தேவ பிள்ளையே, அந்த வார்த்தையை ஒரு கையில நீ எடுத்து பிடித்துக் கொண்டிருக்கிறாய். ஜீவ வசனத்தை நீ பிடித்துக் கொண்டிருக்கிறாய். அதன்படி உன்னுடைய வாழ்க்கை வாழ்வதற்கு உன்னை ஒப்புக்கொடு. அவர் வரும் பொழுது நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதுதான் நம்ம அல்டிமேட் கோல். அதுதான் அவர் வரும் பொழுது ஒருவரும் கைவிடப்படக்கூடாது. ஸ்தோத்திர தேவ பிள்ளையே, அவர் உன் மேய்ப்பரா இருக்கிறார். அவர் நிச்சயமாய் உன்னை நடத்துவார். எந்த சூழ்நிலையும் அவரை நம்பு, அவர் உன்னை கைவிடவே மாட்டார். அன்பு தகப்பனே, இந்த நாளிலும் சங்கீதக்காரன் சொன்னது போல நாங்களும் சொல்கிறோம், நீரே எங்களுடைய மேய்ப்பராய் இருக்கிறீர், நாங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை. இந்த சங்கீத ஞானத்தின் மூலமாக உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதி. தொடர்ந்து உண்மை அவர்கள் பற்றி கொண்டு உமக்கு சாட்சியாய் வாழ கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த சாட்சிக்கான நேரம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மையை நீங்கள் சபை நடுவில் எழுந்து சாட்சி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். வீட்டிலிருந்து வரும்போது நான் சாட்சி சொல்லணும் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு வந்தவங்க மட்டும் வைத்துக்கோங்க. சாட்சி சொல்றவங்க எழுந்து நில்லுங்க. இப்போ உங்ககிட்ட மைக் வரும். கர்த்தர் செய்த நன்மையை சுருக்கமா, கர்த்தர் என்ன செய்தார் என்பதை மாத்திரம் சொல்லுங்க. ஜெப குறிப்புகள் நீங்க எழுதி கொடுத்தீங்கன்னா உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். நல்லா படுத்து படிக்கிறாங்க, கோபமா பேசினாங்க, கேட்கனாங்கப்பா, எடுத்து கொடுத்தாங்க. எல்லாம் திங்கக்காம இந்த 3 நாளாக உடம்பு சரியில்லப்பா. இன்னும் காலையில் சாயந்தரப்பா ஜாம் பண்ணேன், ஜாம் பண்ணி அம்மா நல்லாவே கரெக்டாகுமா, பேசாப்பா சரியாப்பா அப்படி சொல்லுங்க. கூப்பிட்டா வரமாட்டேங்குச்சு, நான் வரல. சரிம்மா அவங்க அப்பவே பேசுவாரு. எப்படி இருக்காங்க? உடம்பு நல்லா ஆயிடுச்சா? எல்லா கரைகளை தட்டி ஆண்டவர் மையப்படுத்துவோமா? கர்த்தர் அம்மாவுடைய ஜபத்தை கேட்டு மகளுக்கு இருந்த அந்த ஜபத்தை சரியாக்குறார். எனக்கு தலையில பாரமா இருந்துச்சு. அந்த பாரம் அதிகாலம் எடுத்துக்கூட இருக்கமா நானும் இந்த பாரத்துல இந்த நாட்டுல இருந்து எடுத்து கொண்டு பார்த்தேன். அது பேரு காலை 4 மணிக்கு ஆண்டவர் எடுத்துக்கிறாரு. எழுத்து ஜெபம் பண்ணிட்டு பட்டியல் எடுத்துக்கிட்டு அப்புறம் காலைல ஒரு 6 மணி இருக்கு ஆண்டவர் சொல்லி பேர் சொல்லி கொடுத்தாரு. சந்தனான்னு சொன்னாரு. நான் திருப்பி சட்டத்தை நான் செய்து கொடுத்து தலைவாரம் இல்லை. கரைகளை தட்டி ஆண்டவர் மையப்படுத்துவோமா? கற்பனை பொறுத்த சுகத்துக்காக சொல்றோம். ஒரு வாரமா ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கு. நான் இருபது எழுதுறாங்க. வெள்ளிக்கிழமை ஜாதகத்துக்கு 70 வந்துட்டு
இங்க வந்து ஆராய்ச்சி போயிட்டு கொடுத்தோடனே அந்த ஜுரம் வராது இருந்துச்சு. எனக்கு அடுக்கவே பாடம் சொல்லி போன வாரம் எங்கள் பாப்பா ஒரு அப்பா நினைச்சு வைக்கி அப்போ எல்லா ஆசத்துலையும் போய் காட்டிட்டு வந்தா அப்படி சரியாகல. அவளாம் வந்து என்னை சர்ச்சு கொண்டு போனால் நான் ஒரு 7 மணிக்கு போல இங்கே வந்தேன். பாஸ்டர் மார்கிட்ட வந்து ஜோ பண்ணிக்கிட்டு போனோம். கொஞ்ச நேரம் கூட அவளை அந்த நெஞ்சில் இருந்த வழியெல்லாம் நின்று போயிடுச்சுன்னு காலையில் வந்து சொல்லி அந்த சர்ச்சில் சொல்லுன்னு சொல்லி என்ன சொன்னாங்க போடான்னு சொன்னாங்க. கரங்களை தட்டி ஆண்டவர் மையப்படுத்துவோம். சகோதரிக்கும் அவங்க தங்கச்சிக்கும் ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுத்தார். உடம்பு கேட்க நேரத்தில் கால் வலி அத்து வரைக்கும் மீன் போட்டு பக்கத்து காது வந்து அப்படி மீன் போச்சு. டாக்டருக்கு 3 டாக்டருக்கு ஃபோன் பண்ணாங்க, ஒரு டாக்டரும் ஃபோன் எடுக்கலை. ஆண்டவரை என்னோட விஷயமா நான் நினைக்கிறேன். ஆண்டவர் எப்போ என் மாட்டுக்கு மட்டும் ஆண்டவர் சோதனை காட்டு ஆண்டவர் எசப்பா நீ கூட ஆண்டவர் பால் மாடு பிடிக்க வேணாங்கன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆண்டவர் எசப்பா அப்படின்னு சொல்லி வேண்டியது எண்ணெய் பூசினேன். கொஞ்சம் போக சாயங்காலமா கொஞ்சம் லேசாக இருந்துச்சு. அப்புறம் ராத்திரி 8 மணிக்கு நான் குதிரை சவம் வெளியே வந்ததுக்கு நின்று சவ மாட்டேன். டெஸ்ட் வந்துச்சு ஏமாறிச்சு மாட்டு உடஞ்சில அம்மா சவம் பண்ணுவாங்க. அதையும் வந்து என் கூட நின்று சவம் பண்ணிச்சு. இந்த காது வழி ஆண்டவரோட கிழமைனாலே இப்போ கொஞ்சம் சுமாராக இருக்குது. காது வீரம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. மாட்டுக்கு அவங்க ஜோம் பண்ணாங்க. கத்தர் கொடுத்த சுகத்துக்காக சோதனை கத்தருக்கு சோதனை கத்தந்த நாளில் கூட எனக்கு பெரிய சாட்சி இருக்கிறாரு. போன வாரம் பெண்கள் மீட்டிங்கில் கலந்து கொள்ள கத்தர் உதவி செஞ்சாரு. உண்மையாலுமே அந்த மீட்டிங் ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு. நல்ல ஒரு புதிய அபிஷேகத்தை ஒரு பிரசன்னத்தை உணர கத்தர் உதவி செஞ்சாரு. அது எதுக்காக நான் இன்னைக்கு சாட்சி ஆண்டது சொல்ல எனக்கு வைத்தாருன்னா இந்த அன்னைக்கு அந்த அபிஷேகம் அந்த ஒரு புதிய பிரசனம் இந்த வாரம் ஃபுல்லா நடத்துனதை என்னால உணர முடிஞ்சுது. அந்த பிரசனம் அந்த அண்ணன் எனக்குள்ள அப்படியே எரிஞ்சிட்டே இருந்தது. எனக்கு நல்லா அதை நான் உணர்ந்தேன். ஏன்னா நான் பேசும்போது கடையில அந்த அக்காங்கிட்ட ஏசப்பை பத்தி பேசும்போது அவங்க நல்லா அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. வீட்டுல வேலை செய்யற இடத்துல அந்த ஆவியான ஒரு கிரியை செய்யறத என்னால உணர முடிஞ்சது. அது மட்டும் இல்லை பிரேசன்லயும் வந்து நம்ம வந்து அனலா இருக்கணும். அதனால அந்த அனல் வந்து என்ன செய்யறது அதை நடத்திக்கிட்டு இருக்குது. அப்ப நான் ஜோம் பண்ணிட்டு போனேன். ஏசப்பா அந்த அனலை வந்து முதல்ல எனக்குள்ளே நல்லா என்ன பண்ணி இன்னும் நிறைய இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல பிரேயர் செய்ய அந்த கிரியை செய்ய நான் உணர்ந்தேன். உண்மையாலுமே இந்த வாரம் ஃபுல்லாவே அந்த ஆவியானோட நடத்துதல நான் நல்லா உணர்றதுக்கு கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சாரு. அதுக்கு கர்த்தர் கொண்டாட போய் நல்ல ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவங்க ரொம்ப நாளா வந்து எங்க வீட்டுல அம்மா வீட்டுல வந்துட்டு ரெண்டலுக்கு வந்து நிறைய ஃபர்ஸ்ட் அம்மா இடங்கள்ல வீடு செல் பண்ணலான்னு இருந்தோம். ஆனா வந்து அது உங்களுக்கு ஆண்டர் வந்து சித்தம் நாங்கள் நிறைய பிரயாசப்பட்டோம். அதனால அது வாய்க்காம போயிடுச்சு. அப்புறம் நாங்கள் ஒரு ஊழியக்கார ஃபேமிலி வந்து எங்கள் வீட்டுக்கு வரணுன்ட்டு நாங்கள் ரொம்ப நாளாவே ஜெபிச்சுட்டு இருந்தோம். எங்களுக்கு ஏசப்பா வந்து எங்கள் வீட்டில் அதே போல் ஆண்டர் ஒரு தரிசனத்தோடு வந்து ஒரு ஊழியக்காரங்க வந்து எங்கள் வீட்டில் வந்து இப்போ இருக்காங்க. எங்கள் சர்ச்சுக்கு வந்து பாஸ்டரும் பாஸ்டரும் இருக்காங்க. சொந்த வீடு அங்கே அவங்க ஊரில் இருக்குது. அதில் ஒரு ஊழியக்காரங்க வந்து தங்கணும்னு அவங்க வேண்டிக் கொண்டிருந்தாங்க. சில நேரத்தில் விற்கணும்னு கூட அவங்க பிரயாசப்பட்டாங்க. ஆண்டவர் இன்னைக்கு ஒரு ஊழியக்காரருடைய குடும்பத்தை அந்த இடத்துல வந்து தங்கவும் அந்த இடத்துல தான் அவங்க ஊழியம் செய்யவும் ஆண்டவர் அந்த வீட்டை ஆசீர்வதிச்சு கொடுத்துருக்காங்க. கரைகளை தட்டி ஆண்டவர் பயன்படுத்தவும் கூட சாட்சி வைத்திருக்கிறாரு. எனக்கும் ஐசக்குக்கும் கடந்த வாரம் ஃபுல்லாக லூஸ் மோஷனு எனக்கு ரொம்ப முடியல. ஜிஹெச்சுக்கு போயிட்டு இருந்ததெல்லாம் சொல்லும்போது அவர் நீங்கள் பெட்டில் அட்மிட் ஆகணுமான்னு சொன்னாங்க. இருந்தாலும் குழந்தை இருக்குங்க சார் அப்படின்னு சொன்னால் டேப்லெட் மட்டும் 2 வரைக்கும் கொடுத்தாங்க. அந்த எங்கள் அட்மிட்லாம் ஆகக்கூடாது, எனக்கு பூர்ண சுகம் கொடுக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அது பூர்ண சுகத்தை எனக்கு தந்தார். அதே போல் கடந்த 32 வருஷம் ஆண்டவர் என்னை பாதுகாத்து இன்னைக்கு 33ஆவது வயசு அடக்க எனக்கு ஆண்டவர் உதவி செய்தார். அதுக்காக கற்றுக்கிறான்னு கண்களை மூடி நம்ம சொல்லுவோம். சாட்சி சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இந்த நாள் பிறந்த நாள் காண்கிற கைகளுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் ஸ்தோத்திரம். மகளுக்கு கடந்த நாட்களிலே நல்ல சுகத்தை கொடுத்தார். இந்த 33வது வயதை காணும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். தொடர்ந்து மகளுடைய வாழ்க்கை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். இந்த மாட்டுக்காக ரசரோஜாமா மாட்டுக்கும் நல்ல சுகத்தை பூரண சுகத்தை அந்த காதில் இருக்கிற வீக்கெல்லாம் நீங்கி ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுக்கணும். அதற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். தொடர்ந்து சந்திரா சிஸ்டருக்கு ஆண்டவர் எல்லா தலைபாரத்தையும் ஆண்டவர் எடுத்து போட்டார். நன்றி ஆண்டவரே. அந்த வீடு
கர்த்தருடைய ஒரு வீடாக இன்னைக்கு மாறி தேவனுடைய ஊழியத்துக்கு கர்த்தர் இந்த வீட்டை பயன்படுத்துகிறதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, உடைய பிள்ளையுடைய ஜெபத்தை நீ கேட்கிறீர். கடந்த வாரம் மார்ச் 8ஆம் தேதி நடந்த அந்த பெண்கள் கூட்டம் ஆண்டவரே சகோதரிகள் அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதமாக இருந்தது. ஆனால் இந்த நாளிலே ஒரு சகோதரி எழுந்த அந்த கூட்டம் எப்படி அவர்கள் ஆசீர்வாதமாக இருந்தது என்பதற்கு அவங்க சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. அதற்காக உங்களுக்கு நன்றி அப்பா. எங்கள் ஜெபத்தை எல்லாம் கர்த்தர் கேட்டு கடந்த வாரத்தில் நடந்த அந்த மீட்டிங்கை ஆண்டவரே நாங்கள் அப்பா ஸ்தோத்திரம் எதிர்பார்த்ததை விட மிக ஆசீர்வாதமாக ஆண்டவர் 160 பேர்களை கர்த்தர் கொண்டு வந்த அந்த மீட்டிங்கை நீங்கள் ஆசீர்வதித்து கொடுத்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. எல்லா தேவைகளையும் அற்புதமாக சந்திச்சிங்க ஆண்டவரே, அதற்காக உங்களுக்கு நன்றி. ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸையும் நீங்கள் ஆசீர்வதித்து கொடுத்தீங்க ஆண்டவரே. எங்கள் பாஸ்டமாவை வல்லமையாக கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினீங்க, அதற்காக உங்களுக்கு நன்றி அப்பா. அநேகர் தொடப்பட்டார்கள், அநேகர் ஆண்டவரே உடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், மனம் திரும்பினார்கள். அதற்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. செய்த எல்லா கிரியைகளையும் நாங்கள் நினைத்து நாங்கள் உண்மை துதிக்கிறோம். தொடர்ந்து உடைய நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இப்போ நாங்கள் எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பாடல் பாடும்போது நாம் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவோம். இயேசுதாஸ் அவர்கள் ஒரு முன்பாக ஒரு பாடலை பாடுவாங்க. நாம் எல்லாரும் அப்பொழுது காணிக்கை செலுத்தி நாம் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய தசமமாகும் பொருத்தனை காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள், மிஷனரி காணிக்கைகள், சிறுவர் ஊழியத்துக்கான காணிக்கைகள். ஒருவேளை கீபோர்டு வாங்குவதற்காக நீங்கள் காணிக்கை கொடுக்கணும்னு எடுத்துட்டு வந்திருந்தீங்கன்னா நீங்கள் அதற்கான காணிக்கையை செலுத்தி நீங்கள் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். அகலமான வழிகள் உலகிலாயிருந்து அழிவு காண பாதை என்று அறிவது. அகலமான வழிகள் உலகிலாயிருந்து அறிவு காண பாதை என்று அறிவது. இடுக்கமான வாசவை நடப்பது கடினம், இடுக்கமான வாசவை நடப்பது கடினம். அதுதானே வாழ்வில் உன்னை சேர்த்திடும் தினம், அதுதானே வாழ்வில் உன்னை சேர்த்திடும் தினம். இயேசுவே இயேசுவே மையறிய தேவனாம் வெடித்து நடத்திடு, வெடித்து நடத்திடு. இயேசுவே இயேசுவே மையறிய தேவனாம் தெரியும் நிலை வந்தான் சொல்லி உன்னையே அவனில்லை என்றால் மட்டும் கல்லறிய வேண்டும். நீ கண்ணீர் விட்ட வைத்து தரும் வேண்டாம். அவனில்லை என்றால் மட்டும் கல்லறிய வேண்டும். நீ கண்ணீர் விட்ட வைத்து தரும் வேண்டாம். மன்னனேற்று சொன்ன வாக்கு மக்கள் எல்லாம் கேட்கட்டும். வாக்கு சொல்லும் வழியில் வாக்கு நிலைவாழ்வு அடையட்டும். இயேசுவே இயேசுவே பையறிய திருவனாம் பிடித்து நடத்திடும் நிலை வந்தாலும் தோழி என்னை ஏந்தி தோழி என்னை அகலமான வழியில் உலகிலாயிரம் உண்டு அறிவு காண பாதை. கொடிய விட்டு திருந்த நீரை துடிப்பதும் இல்லை, இரவழிய விட்டு வேறிவிட்டால் வாழ்க்கையதும் இல்லை. கொடிய விட்டு திருந்த நீரை துடிப்பதும் இல்லை, இறைவாழ்க்கை விட்டு வேறிவிட்டால் வாழ்வதும் இல்லை. ஆயன் குரல் அறியும் இன்று ஆண்டவரும் அறிய மாசலிலே காத்திரு பக்தார் தொடர்ந்து அறிவார். இயேசுவே இயேசுவே வழியறிய திருவனாம் திருவிட்டு நடத்தி அறியறியும் நிலைவனாம் தோழில் என்ன தோழில் என்ன அகலமான வழி உலகிலாயிரம் உண்டு அறிவு காண பாதை. அகலமான வழி உலகிலாயிரம்
உண்டு அறிவுக்கான பாதையில் கண்டுபிடித்து இடுக்கமான பாசவரி நடப்பது கடினம் இடுக்கமான பாசவரி நடப்பது கடினம் அதுதானே வாழ்வில் உன்னை சேர்த்திடும் தினம் இயேசுவே இயேசுவே வழியறிய சிவனாம் நிகழ்வின்றி நன்றி நிகழ்வின்றி நன்றி இயேசுவே இயேசுவே வழியறிய சிவனாம் வந்தவரும் பிறந்ததாக அகலமான வழியில் உலகில் அழிக்கான பாதை என்று அறிவித்து அகலமான வழியில் உலகில் அழிந்து அழிக்கான பாதை என்று அறிவித்து இயேசுவே இயேசுவே வழியறிய திருவனாம் பிறந்தார் தோழி என்னையே இந்த நாளில் நாம் செலுத்தின காணிக்கைகளை கர்த்தர் பிரியமாய்